இன்னும் அவர் திரையில் காண்றதுக்கான ராமராஜனோட ரசிகர்கள் அப்படியே இருக்காங்க. ஒரு நல்ல நடிகர் தான். இதில் இன்னும் அவருக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு பெரிய ரோல்லாம் அவங்க சொல்ல முடியாது. காசு இருக்குங்கிறதுனால எல்லாமே படம் எடுத்துட முடியாது. அப்படி தான் அந்த தவறு நடக்கிறதுனால தான் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் உடங்கி போது. அப்படி ரிலீஸ் ஆனாலும் ஒரு நாள் கூத்து தான். 1000 கோடி பட்ஜெட்டு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக அத்தனை லாங்குவேஜும் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஒரு இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் with multiple features and great success rate. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த வாரம் ஒரு 4-5 படங்கள்னு சொல்ல முடியாது, ஒரு 3 படங்கள் வெளிவந்திருக்கு. அதில் வந்து ரொம்ப குறிப்பாக ஒருத்தரை பற்றி பேசணும்னா அவர் ராமராஜன். அவர் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. அவருடைய அந்த மீள் வருகை எப்படி இருக்குது? அதாவது உலகத்திலே வந்து நான் நடித்தா கடைசி வரலையும் கதாநாயகன் தான் நடிப்பேன் அப்படின்னு ஒரு ஒத்த காலோட அந்த ஒரு கொள்கை பிடிப்போடு இருந்தவர் ராமராஜன். அவர் ஹீரோவாக நடித்த ஒரு 5-6 வருடங்கள் தான் கோலோச்சினார். ரஜினியே நடுங்கினார் அப்படின்னு ரஜினியே சொல்லியிருக்காரு, ராமராஜனும் சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு ஹீரோ வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2010ன்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கேப்புக்கு பிறகு சீறி வரும் காலைன்னு ஒரு படம் நடித்தார். அதன் பிறகு 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு விபத்து ஆகிப்போச்சு. விபத்தில் வந்து மாட்டிட்டார். அதுக்கப்புறம் நடித்தா ஹீரோ தான் அப்படின்ட்டு இருந்தார். ஹீரோவாக நடிக்கிறதுக்கான ஆற்றல் இல்லை அதுக்கான உடல் தன்மை இருக்கா அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது மைனஸ் பாயிண்ட் தான் சொல்லணும். ஏன்னா அவர் இந்த விபத்து நடந்தால இந்த முகமெல்லாம் வந்து இந்த தழும்புகள் இதெல்லாம் தெரியுது, நல்லா தெரியுது. நடக்கிறதுக்கே ஒரு சிரமப்படுற நிலையில் தான் இருக்காரு. ஆமாம் கண்டிப்பாக. ஆனால் அந்த நிலையிலையும் அந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில், இந்த சாமானியன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கொண்டாடுறாங்க. ஊர்லேருந்து அவ்வளோ ரசிகர்கள் வந்துருந்தாங்க. இன்னும் அவர் திரையில் காண்றதுக்கான ராமராஜனோட ரசிகர்கள் அப்படியே இருக்காங்க. எங்கேயும் சாயல் அப்படியே இருக்காங்க. அப்படி ஒரு வெறித்தனமாக ரசிகர்கள்லாம் இருக்காங்க. கமலா தேட்டரே நிரம்பி ஒழிஞ்சதுன்னு சொல்லலாம். ஒரு நிச்சயமா அப்படி ஒரு ஹீரோ வந்து இப்போ இந்த ரொம்ப இடைவெளிக்கு பிறகு நடிச்சிருக்காரு. கான்செப்ட்னு பார்த்தா வங்கியில் கடன் வாங்கினா எப்படிலாம் மாட்டிக்கிறோம் நம்ம அப்படிங்கிற ஒரு அருமையான கான்செப்டை வந்து இயக்குனர் கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு படமாக ஒரு முழு நீள ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக இருக்கானாக்கா அது கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் தான். ஆனால் அந்த சொல்ல வர மேட்ரு இருக்குல்ல, அருமையான மேட்ரு. ஒரு டயலாக் கூட ராமராஜன் பேசுவார். நீங்கள் வந்து பேங்க்கில் லோன் போட்டு வீடு வாங்கினீங்கன்னா அது வாங்கிய வீடு இல்லை, வங்கியின் வீடு அப்படின்னு ஒரு டயலாக் வரும். ரொம்ப அற்புதமாக, ரொம்ப நுணுக்கமாக, கடன் வாங்கினவங்களுக்கு தான் அந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப அதோட ஒன்றி போய் இது பண்ணுவாங்க. அந்த நெருக்கடிகள், அந்த சிக்கல்களை எல்லாருமே சந்திச்சிருப்பாங்க. அது வெளிப்படையாக சொல்கிறாங்க. அது நல்லாவே, அது 2வது பாதி நல்லா இருக்கு படம். ஆனால் முதல் பாதி கொஞ்சம் அயற்சியாக இருக்குது. 2வது இடையில ராமராஜன் காணாமல் போயிடுறார். அவருடைய மகளாகவும் மருமகனாகவும் வர அந்த கேரக்டர் மட்டும்தான் நிறைய காட்சிகள் இருக்குது. ராமராஜனுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் அப்படி இல்லை. அந்த வங்கியை வந்து வங்கியில் என்னென்னா மோசடி பண்ணாங்களோ அதை வந்து தோல் உரிச்சு இது பண்ணுறது, அவங்களுக்கு தண்டனை தர்றது, அந்த மாதிரியான ஒரு பழிவாங்கும் ஒரு படலத்தில் இறங்குற எம்எஸ் பாஸ்கரோட சேர்ந்து அந்த சீன்ஸ் மட்டும்தான் வர தர மற்ற நிறைய இடங்கள் வந்து ராமராஜ ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏமாற்றமாக இருக்கும். ஆனால் அவருடைய மீண்டும் அவரோட தன்னம்பிக்கை, அந்த வருகை வந்து வரவேற்கத்தக்கது. இன்னும் தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து முழு நீள கதாநாயகனாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இதில் அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது, அவருக்கே திருப்தி இல்லை போல். அடுத்தடுத்து நான் படங்கள் பண்ணுவேன், அந்த படத்தில் எனக்கு ஹீரோயின் இருக்கும், டூயட் இருக்கும், எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லியிருக்காரு. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ராமராஜன் அப்படின்னாவே ஒரு கலர் சட்டை, அப்புறம் வந்து பசுமாட்டில் பால் கறப்பார் அப்படின்னு ஒரு அவருக்குன்னே ஒரு சில அடையாளங்கள் இருக்குது. இந்த பக்கத்தில் பார்த்தா அதையெல்லாம் முறியடிக்கிறது மாதிரி அதுலேயே அவரையே வந்து நக்கல் பண்ணுற மாதிரியே துப்பாக்கி வச்சுருக்காரு. அது அந்த டைலாக் வரும், இனிமேல் நீங்கள்லாம் பாடியெல்லாம் பாலெல்லாம் கறக்க முடியாது, அதுக்குன்னு மிஷின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிக்குவார். அப்புறம் ட்ராயர் போட்டு நடித்தது, சட்டை கலர் எல்லாத்தையும் பற்றியும் இருப்போம். இதுலேயும் அது மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. வெளியில் இன்னமும் அவர் வந்து போகிற அந்த ப்ரெஸ் மீட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஜிகுன்னு ஷர்ட்டை தான் போடுறாரு. அது அவருடைய பழக்கமாக இருக்குது. நீ அடுத்தடுத்து வர்ற படங்களில் வந்து எப்படி பண்ண போகிறான்னு தெரியல. கண்டிப்பாக அவருக்கான கதை சொல்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருப்பாங்க. படம் பார்க்குறதுக்குன்னு அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறதுனால அடுத்த படம் பார்ப்போம். ஏன்னா இப்போ நிறைய சினிமா மாறி இருக்கிறதுனால ஒரு ராமராஜனை புதிய ரசிகன் ரசிப்பானா அப்படிங்கிறது அந்த கேள்விக்கு தான் பதில் இல்லை. ஆமாம்.
இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் இந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, ஒரு 20 ஆண்டுகள் சொல்லலாமா அந்த இடைப்பட்ட காலம்? கண்டிப்பா. அந்த காலத்துல மிகப்பெரிய இயக்குனர்கள்லாம் இவருக்கு வந்து குணச்சித்திர வேடங்கள்ல கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த வைராக்கியத்தினால அதெல்லாம் மறுத்திருக்காரு. இது அதை வந்து அவர் இழந்துட்டாருன்னு நீங்க சொல்றீங்களா, இல்ல அவருடைய வைராக்கியம் தான் பெருசுன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல கண்டிப்பா ஒவ்வொருத்தங்க ஒரு கொள்கை இருக்கா, தப்பு இல்லை. ஆனா அவர் வந்து குணச்சித்திர வேடம் அந்த ஒத்துக்கிட்டு நடிச்சிருந்தாருன்னா வேற ஒரு பரிணாமத்தில் ஒரு வில்லனாவோ ஒரு பிரகாஷ் ராஜ் மாதிரியான ஒரு ஆளாவோ மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு சாஃப்டான ஒரு கதாநாயகனை நடித்தவர் வேற ஒரு டெரர் முகமோ இல்லை குணச்சித்திர முகத்தையோ கதாபாத்திரம் நடிக்கும்போது கண்டிப்பாக ஒரு வித்தியாசமாக இருக்கும் ரசிகனுக்கு. அது ஏற்றுப்பாங்க. இன்னும் ஒரு லெவல் போய் ஒரு நடிகனாக முழு நீள நடிகனாக ஏன்னா நடிகன்னா கதாநாயகன் மட்டும்தான் இல்லை, எல்லாமே எல்லா கேரக்டரும் பண்ணணும். அந்த கொள்கை அவருடைய விருப்பமானது. ஆனால் அந்த விருப்பத்தை மீறி வந்து அவர் வந்து பண்ணியிருந்தாருனாக்கா இன்னைக்கு ராமராஜன் ஒரு நல்ல சம்பளம் வாங்குற ஒரு குணச்சித்திர நடிகராக மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து அடுத்த படம் இந்த பிடி சார் ஹிப்ஹாப் தமிழா அவர் வந்து நடித்த ஹீரோவாக நடிச்சிருக்காரு, அவரே இசையமைச்சிருக்காரு. அந்த படம் எப்படி இருந்தது? பிடி அதுவும் வந்து நல்ல கான்செப்ட். இந்த என்னென்னா பாலியல் வன்முறை, பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமை, இதை தான் வந்து ஒரு கருவாக வந்து சொல்கிறாங்க. அதில் கொஞ்சம் பொழுதுபோக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால ஆதிக்கும் காஷ்மீரா கதாநாயகிக்கும் காதல் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் மசாலா தடவி இருக்காங்க. ஆக்ஷன் இருக்குது. அந்த சொல்கிற விஷயம் இருக்குல்ல, கண்டென்ட்டு இன்னமும் வந்து இந்த நூற்றாண்டுலையும் அந்த வன்கொடுமை வந்து மாறவே இல்லை. ஆண்கள் ஒரு சில ஆண்கள் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. அதுக்கு எதிராக குரல் கொடுக்குறமான விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரு கல்வி தந்தையா கல்வி வள்ளலா இருக்கிற ஒரு தியாகராஜன் கேரக்டர் அவரே இந்த மாணவிகிட்ட அணிகாட்டை வந்து கொஞ்சம் இதாக தவறாக நடந்துக்குவார். அதை அப்படியே வந்து சில கல்லூரி நிறுவனங்களில் நடந்த சம்பவங்களை நினைவூட்டுற மாதிரி காட்சிகளை வச்சுருக்காங்க. இதை யார் தயாரிக்கிறதுனா ஒரு பல்கலைக்கழகத்தோட வேந்தது ஒரு கல்லூரி நிறுவனத்தோட இது. அது என்னென்னா தைரியம் வேணும். அதுக்கு நான் அவருடைய தைரியத்தை கண்டிப்பாக பாராட்டுறேன், வரவேற்கிறேன். பொதுவாக இந்த கதை வந்து பழசு மாதிரி இருக்கா எப்படி? இப்போ இந்த காலத்துக்கான ஒரு கதை இல்லை, இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எந்த காலத்துக்கும் பொருத்தமானது தான். ஆனால் அதை வந்து அதான் சொல்கிறேன், அந்த பொழுதுபோக்கு சித்திரமாக கொடுக்குறப்ப தான் ரசிகன் ரசிப்பான். ரா மெட்டீரியல் நீங்கள் கொடுக்குறப்ப அது கொஞ்சம் ஒரு வரவேற்பை பெறுவது ரொம்ப குறைவாக இருக்கும். ஏற்கனவே வந்து சாய் பல்லவி நடித்த கார்கின்னு ஒரு படம், அதுவும் வந்து இந்த கண்டென்ட் தான். ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான ஒரு சிறுமி, அதை பின்ன அந்த குற்றத்தை இழைத்தது யார் அப்படிங்கிற செக்யூரிட்டியாக யாருன்னு ஒரு சஸ்பென்ஸ் போயிட்டே இருக்கும். அது சஸ்பென்ஸ் போகிறனால ஒரு விறுவிறுப்பு பரபரப்பு இருக்கும், நல்ல கண்டென்ட்டாகவும் இருக்கும். ஆனால் இதுவும் வந்து கிட்டத்தட்ட அந்த கண்டென்ட் தான், ஆனால் மிஸ் ஆகுது. பிடி சார் படத்தில் தியாகராஜன் ஒரு இமேஜே ஒரு மாதிரி இருக்குல்ல, ஒரு ஸ்க்ரீனில் வர்றதே அவருக்கு தொடர்ந்து நடிக்காமல் எந்த படத்தையும் அவர் ஒத்துக்கிறது இல்லை. ஆமாம், அவரோட ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது படத்தில்? அவர் ஒரு மிகச்சிறந்த வில்லன் நடிப்பை காட்டக்கூடிய ஒரு முகமும் இருக்குது. அது மாதிரி நடிச்சிருக்காரு, நிறைய மணிரத்னம் படத்தில் நடிச்சிருக்காரு. ஆமாம், நல்லா நடிக்கிறாரு. அவர் வந்து எதேச்சியாக வந்து அவர் பிஸ்னஸ்மேன், பெரிய பிஸ்னஸ்மேனு, நிறைய விஷயங்கள் பிஸ்னஸில் புரட்சியெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு பிஸ்னஸ்மேன் விபத்தாக வந்து தான் நடிகனாக மாறுறாரு. அப்படி மாதிரி அதில் இப்போ டைரக்டர் பண்ணார். பூவுக்குள் பூங்கம்னு ஒரு படம் எடுத்தார். மம்பட்டியான் படம் இன்னமும் பேசப்படுது. அவர் கேரக்டர், அவர் உண்மை நிஜமான பேரே மம்பட்டியான்னு நினச்சிட்டு இருக்காங்க பல பேர். அந்த மாதிரி நல்ல நடிப்பை கொடுக்கக்கூடிய ஆள். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நெருடலான விஷயம் தான், கல்வி தந்தை மாணவியை வந்து பாலியல் சீண்டல் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கே அந்த கேரக்டரு ஒரு திருப்தி இல்லை, பிடிக்கல. அதனால நான் அனுமானமாக என்ன நினைக்கிறேன்னா, அந்த அனிகா வந்து அவங்களுக்கு பாலியல் சீண்டல் இருக்கும், அது தொட்டுட்டு இது பண்ணோம். அந்த சீனை வந்து டூப்பு போட்டான்னு நினைக்கிறேன். எல்லாரும் வழக்கமாக அந்த சண்டை காட்சிக்கு தான் டூப் போடுவாங்க. சில நடிகர் விரும்பியே வந்து இந்த சீனில் எத்தனை டேக்கு போகும்லாம் ஒரு காமெடிக்கு சொல்லுவாங்க. ஆனால் இதை வந்து அவர் கை மட்டும்தான் தெரியும், அவர் ஆளே காட்ட மாட்டாங்க. அந்த சீன் கை மட்டும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு சீனில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு எஸ்கேப் ஆகி டூப் போட்டிருக்கலான்னு தோணுது. ஒரு நல்ல நடிகர் தான். இதில் இன்னும் அவருக்கு தீனி போகிற மாதிரியான ஒரு பெரிய ரோல்லாம் அவங்க சொல்ல முடியாது. பகலரியான் அடுத்தது 3வது படம், அது என்ன மாதிரி ஒரு அனுபவம்? அந்த கதாநாயகன் வந்து ஏற்கனவே 8 தோட்டாக்கள் மூலயமா கவனிக்கப்பட்ட ஹீரோ. அடுத்தடுத்த ஒரு நடிக்கிற வெற்றி நடிக்கிற அட்டன் பண்ணுற படங்களே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேனராக இருக்கும். ஒரு கதை போக்கு, அந்த நாட்டே வந்து புதுசாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இது பண்ண இதில் ஏன் இந்த கதையை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா என்ன சொல்ல வராங்க,
எதை நோக்கி கதை போகுது, அங்கே அடிக்கிறாங்க இங்கே அடிக்கிறாங்க, ஒரு 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 ஒன்றுமே புரியல, ஒரு குழப்பமாக இருக்கனால ஒரு முதல் முறையாக எனக்கு வெற்றி நடித்த படங்கள் ஒரு அதிருப்தியை கொடுக்குற படமாக பகலறியா நான் பார்க்குறேன். பொதுவாக இப்போ நிறைய சின்ன பட்ஜெட் படங்கள் இப்போ வருது. ஆனால் அந்த கடந்த 6 மாதங்களில் ஒரு 90-100 படங்கள் வெளிவந்து நிறைய முக்கால்வாசி படங்கள் ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஏன் இந்த நிலைமை தமிழ் சினிமாவில் தொடருது? அதாவது சினிமா எடுக்கிறது, அதுக்கு காசு போடுறதெல்லாம் முக்கியம் இல்லை, இங்கே வணிகங்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. எல்லா சிறு முதலீட்டு படங்களுக்கும் தியேட்டர் கிடைப்பது இல்லை. ரெண்டாவது, பெரிய படமா சின்ன படமா அப்படிங்கிறது படம் ஓடின பிறகு மக்கள் வரவேற்பை பெற்ற பிறகு தான் அது முடிவாகும். ஆனால் இந்த சிறு பட்ஜெட் படங்கள், பல படங்கள் பார்த்தீங்கன்னா உப்புமாத்தனமாக தான் செய்கிறாங்க. கதையில் ஒரு அழுத்தம் இருக்காது, கேரக்டர் வந்து நடிக்க தெரியாதவங்களாக இருப்பாங்க, அல்லது பணம் இருக்கும் காசை கொடுத்து நடிக்க வருவாங்க, காசை போட்டு தயாரித்து ஹீரோவா ஆசையில் இப்படி வருவாங்க. இந்த மாதிரி படங்கள் தான் நிறைய வருது. அதனால தான் அரையும் குறையுமா வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பல ஆடியோ ரிலீஸ், பல ப்ரெஸ் மீட்டுகளில், சினிமா பட ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா புலம்புவாங்க. நான் அதெல்லாம் விற்றேன், தோட்டம் துறவு விற்றேன், வீடை விற்றேன், மனைவியோட சங்கிலியை அடகு வச்சேன், எல்லாம் போச்சு. இப்போ ரிலீஸ் பண்ணுறது, படம் வாங்க மாட்டாங்கிறாங்க, ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. இப்படி உன் யார் படம் பண்ண சொன்னேன்? ஒன்று நீ பேஷனாக படம் பண்ண வந்தினா உண்மையாக நல்ல ஒரு எத்தனையோ இயக்குநர்கள், எத்தனையோ நல்ல கதாசிரியர்கள் இருக்காங்க, நல்ல கதையை ரெடி பண்ணி அதுக்கு ஒரு யூனிட் வச்சு அதுக்கப்புறம் ஒரு நல்ல கதாபாத்திரங்கள் தேர்வு செஞ்சு நல்ல டெக்னீஷியன் வச்சு இப்படி தான் பண்ணணும். இதுதான் முறை. காசு இருக்குங்கிறனால எல்லாமே படம் எடுத்துட முடியாது. அப்படி தான் அந்த தவறு நடக்கிறதுனால தான் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் உடங்கி போது. அப்படி ரிலீஸ் ஆனாலும் ஒரு நாள் கூத்து தான், அதோடு போயிடுது. தியேட்டர் கிடைக்காம நிறைய படங்கள் இருக்குது. ஆமாம் ஆமாம், பல படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசரே வந்து வேறு வழி இல்லாமல் தியேட்டரில் இது பண்ணி ஒரு பர்சன்டேஜ் அடிப்படையில் இது பண்ணி சொந்தமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாமல் எதுவுமே பண்ணி சொந்தமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் யார் போய் பார்க்குறது? அவங்க ஒரு சில படத்துக்கெலாம் டிக்கெட்டு 100-200 டிக்கெட்டு சும்மா கொடுப்பாங்க. அவங்க ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க, அந்த கம்பெனியில் இது ஃப்ரீயாக டிக்கெட்டு கொடுத்து போய் பாருங்க. இது மாதிரிலாம் நடக்குது. ஆக நீங்கள் படம் பண்ணுறது, எத்தனை படங்கள் வருது, எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இங்கே இன்னொரு விஷயம், சிறு முதலீட்டு படங்கள் ஏன் ஜெயிக்கிறதுல, ஏன் ஆடியன்ஸ் வந்து வரவேற்க மாட்டாங்களாங்க அப்படின்னாக்கா, இங்கே வந்து சினிமாங்கிறது ஒரு கலர்ஃபுல் மீடியமாக இருக்குது. இப்போ முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை, சின்ன படமானாலும் பெரிய படமானாலும் போய் பார்ப்பாங்க தேட்டரில். ஏன்னா பொழுதுபோக்கே அதுவாக தான் இருந்தது. இப்போ நிறைய பொழுதுபோக்குக்கு நிறைய விஷயங்கள் வந்துருச்சுனால இப்போ பெரிய ஹீரோ, வளர்ந்த ஹீரோ, ரஜினி, கமல், தனுஷ், அஜித், விஜய், சூர்யா, இந்த மாதிரி நடிகர்கள் நடிக்கிற படங்கள் தான் அவங்க படங்கள் ஒரு தடவை பார்ப்போமே. நல்லா இருக்குது அப்படின்னா குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். அது நல்லா இல்லை, ரிசல்ட் வேறு மாதிரி இருந்தால், ரசிகனாக இருந்தால் சரி ஒரு தடவை பார்க்கலாமே அப்படின்ட்டு பார்க்குறான். அதனால் இந்த கலர்ஃபுல் மீடியத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனால அதுக்கு அடுத்த கேட்டகரி நடிகர்கள் அல்லது சிறு முதலீட்டு படங்கள் என்னதான் நல்லா இருந்தாலும் அதிகபட்சம் வந்து ஒரு 4 நாள் 5 நாளில் தாண்டதில்லை. எத்தனையோ படங்கள் அது மாதிரி போயிருக்குது. அதனால் நீங்கள் படம் பண்ண வரீங்கன்னா ஒழுங்காக ஒரு நல்ல டீமை ரெடி பண்ணி நல்ல கதை வச்சிருக்கணும் சூஸ் பண்ணி, நீங்களே ஆர்வக்கோளராக எல்லாமே பண்ணாமல் எல்லாமே டி ராஜேந்திரன் ஆயிட முடியாது. அதனால் அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி பண்ணும் பட்சத்தில் தான் இந்த சிறு முதலீட்டு படங்களும் பிழைக்கும். இல்லைன்னா மறுபடியும் இந்த தவறை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதல பாதாளம் தான். இப்போ வந்து நம்ம ரசிகர்கள் கொண்டாடுறது மாதிரி, உற்சாகம் அளிக்கிறது மாதிரி எதிர்பார்க்குற படங்கள் என்னென்ன இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு? நிறைய படங்கள். ரஜினியோட வேட்டையன், அடுத்து கூலிக்கு போயிட்டார். இன்னொரு விஷயம், ரஜினி விஷயம் நான் கேள்விப்பட்டது, எந்த அளவு உறுதி இல்லை உண்மைன்னு தெரியலை. அடுத்த படமும் சங்கரும் ரஜினியும் அந்த காம்போவில் வரப்போகுது. அது வந்து 1000 கோடி பட்ஜெட்டுங்கிறாங்க. சங்கர் தான் இயக்க போகிறாரு. அது வந்து கூலிக்கு பிறகு ஹிந்தி படம்னு சொல்கிறாங்க. ஹிந்தி படம் சொல்கிறாங்க. அடுத்து ஜெயிலர் 2 அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு கிடைத்த இப்போ சமீபத்திய தகவல் படி வீரன் வேள்பாரி, சு வெங்கடேஷனுடைய நாவல் இருக்குல்ல, வேள்பாரி நாவல், அந்த நாவல் வந்து சங்கர் பண்ண போகிறார். ஏற்கனவே சூர்யா பண்ணுற மாதிரி ஒரு தகவல் இருந்தது. இந்த மேடையில் கூட கார்த்தி நடித்த விருமன் படத்து ஃபங்க்ஷனில் கூட சூர்யா அந்த படத்தில் அந்த நாவலை சொல்லி நடிக்க ஆர்வமாக இருக்கிறதா சொன்னார். அதே மேடையில் சங்கர் இருந்தார். ஆக சங்கர் இயக்கிறது சூர்யா நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. ஆனால் இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு ஈராஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிக்க போகிறதா சொல்கிறாங்க. 1000 கோடி பட்ஜெட்டு, ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக அத்தனை லாங்குவேஜும் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை இதை உண்மையாக அவங்க அனௌன்ஸ் பண்ணாலே அந்த நொடியிலேருந்து பற்றிக்கும் பயங்கரமாக. வேறு என்னென்ன படங்கள் வருது? வேறு அஜித்தோட விடாமுயற்சி,
வந்துடும் படம். அதான் ஃபைனல் செட்டில் முடிஞ்சால் அது வந்துடும். ஆமாம், படம் கண்டிப்பாக வருது. அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி அவருடைய வரிசையில் இருக்குது. கோட்டு ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் வழக்கமாக ஒரு விஜய் படத்துக்கு ஒரு ஒரு ஏதாவது ஒன்று இதாகிட்டே இருக்கும், பெப்பாக இருந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கோட்டில் வந்து மிஸ் ஆகுதுன்னு ஆரம்பத்தில் இதுக்கு பேர் அனௌன்ஸ் பண்ண ப்ரொமோஷனில் அவங்க இறங்கலைன்னு நினைக்கிறேன். இல்லை, ப்ரொமோஷன் இல்லாட்டினா கூட நம்ம ப்ரொமோஷன் பண்ணது நிறைய பேர் இருக்காங்க, யூடியூப் இருக்குது, அவ்வளோ பேர் பேசுவாங்க. ஆனால் இன்னமும் தெரியல, அது அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது. ஒருவேளை இனிமேல் தான் அது பெரிய இந்தியன் 2 இருக்குது. அடுத்தது இந்தியன் 2 கமலோட சங்கர் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பட்ஜெட்டில் அல்லது ஒரு வெற்றி பெற ஒரு படத்தை வந்து கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் இந்த இந்தியன் 2 வந்து கமலஹாசன் மட்டும் இல்லை, சங்கர் உள்ளிட்ட அத்தனை பேரும் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. செம்மையாக வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். இந்தியன் 2 இருக்குது. இப்படி தனுஷோட ராயன் படம் இருக்குது. அடுத்து இளையராஜாவோட பயோபிக் அவர் போகிறாரு. இப்படி வரிசை படங்கள் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஒரு பெரிய படங்கள் எதுவும் வந்த மாதிரி இல்லை. இன்னும் இந்த ஜூன்லேருந்து நம்ம அதை எதிர்பார்க்கலாம். ஆமாம் ஆமாம், ஆக்சுவலாக வந்து இந்த மே மாதத்தை தான் குறி வைப்பாங்க, கோடை விடுமுறையை தான் குறி வைப்பாங்க. என்னமோ தெரியல, இந்த கோடைக்கு வந்து பெருசாக வெயில் ஓவராக இருக்கனால ரிலீஸ் பண்ணல. ஜூனில் நம்ம எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.